விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சென்னை அரும்பாக்கம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் புதிய கல்வியாண்டு துவக்க விழாவில் பங்கேற்ற பின் அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு முறை நான் குறிப்பிட்டதை போல தென்னந்தர் அங்கங்கு எப்போது என்னென்ன பணியிடங்களை நிரப்ப முடியுமோ அதையெல்லாம் துறை சார்ந்த நடவடிக்கையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்களை சட்டப்பூர்வமாக அணுகணும், சில விஷயங்களை மனிதாபிமானத்தோடு அணுகணும். அதையெல்லாம் கலந்து ஆலோசித்து முறைப்படி கவுன்சிலிங் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு முறைப்படி கூட்டங்கள் நடத்தி அந்த இடங்களும் நிரப்பப்படும் என்பது தெரியும். ஒவ்வொருத்தரா பல மாவட்டங்களில் போதிய பாதுகாப்பு பள்ளிக்கூடத்தில் மடிக்கணிகள் நிறைய திருப்பி போயிருக்கு சார். ஒரு 100-200 இடங்கள் இந்த மாதிரி திருப்பி போயிருக்கு. அது போதுமான பாதுகாவலர்கள் போடப்படுமா? இல்லை, அதை பற்றி குறைகள் முறைப்பாடு செய்யப்படுகிற பொழுது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இது அந்த குழந்தைகளுக்கு சொந்தமானது. அதில் எங்களுக்கு காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம். அது மட்டும் கிடையாது, எந்த வகையிலையும் அங்கே எந்த ஒரு திருட்டு சம்பவமோ அசம்பாவிதமோ நடைபெறாமல் இருக்கணும். அங்கொன்றும் இங்கொன்றும் நடைபெற்றால் கூட உடனடியாக அது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகணும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகள்களினுடைய வாழ்க்கை. அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிகளா இருந்தாலும் சரி, கல்லூரிகளா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு யாருமே வாங்குறது கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். சொன்னாலும் அவங்க அதர் ஃபீஸ் நிறைய சார்ஜ் பண்ணதான் செய்யறாங்க. இது என்னைக்குதான் முற்றுப்புள்ளி? இல்ல, முன்னாடி இப்ப கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பல இடங்கள்ல சில இடங்கள்ல தெரிந்தோ தெரியாமலோ தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்ல ஏதாவது லஞ்ச லாவணியத்தை யாருக்காவது காசு கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற காரியங்களை செய்திருக்கலாம். அதை அவங்க பிரேக் பண்றது இப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை நோக்கி நகர்ந்துச்சு இந்த கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்காது, தேவையற்ற இந்த லஞ்ச லாவணியம் இருக்காது. அப்ப அவங்க எதுல போக்கஸ் பண்ணோம்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ்ல நாங்க எப்படி போக்கஸ் பண்றோமோ அப்ப எங்களுடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். டெஃபினட்டா நீங்க டிரான்ஸ்பரண்டா போடுங்க. அப்போதும் உங்க என்ரோல்மெண்ட் நல்லா இருக்கும். இன்னும் உங்க மீது மதிப்பு கூடும். மக்கள் அது கொண்டாடுவாங்க. எந்த பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைகள் இடைநிற்றல் இருக்கு, என்ன காரணத்தினால இருக்கு, சோசியல் ஸ்டிக்மா இருக்கா, பொருளாதார ப்ராப்ளமா, இல்ல அந்த குடும்ப பின்னணியில் ஏதாவது ப்ராப்ளமாங்கிறத அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவங்க எல்லாம் நாங்க கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு, அந்த குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுக்கே நேரில் சென்று அந்த பிரச்சனை களையப்படும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார உதவியோ இல்ல வேற ஏதாவது சமூகம் சார்ந்த பிரச்சனை இருந்தா அது பேசி சரி செய்யப்படும். முன்பை விட இடைநிற்றல் மிகவும் அதிகமாக குறைந்திருக்கிறது. இன்னும் அந்த இடைநிற்றல் இந்த சின்ன கேப்பை கூட நாங்க பிக்ஸ் பண்ணுவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.